ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று இரவில் நடக்கப் போகும் மாற்றத்தை நீ நாளை நன்றாக உணர்வாய் என் செல்லமே. ஏனென்றால் இது உனக்கான அவசர பதிவு. முதலில் ஏமாறுபவனும் இறுதியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா? அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான். எனவே முதலில் ஏமாந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் இறுதியில் வெற்றி பெறலாம் என்பதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய், இன்று கைவிடப்பட்டு விட்டாய். முழுமையான நம்பிக்கை வைத்தாய், ஆனால் இன்று துரோகிக்கப்பட்டு விட்டாய். நட்பு, உறவு, பாசம் என அனைத்து உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். எது உண்மை, எது பொய், எது போலி, எது நிஜம் என தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய். ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறது என்று வியந்து கேட்கிறாயா? அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த இடத்தில் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உன்னுடைய அன்பு நிறைந்த குணத்தை, அப்பாவி தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய், அவமானமும் பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டு இருந்தது. காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது என் செல்லமே. இனி உனக்கு வசந்த காலம்தான், வசந்த காலம் மட்டுமே தான். பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும், உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கத்தான் இத்தனை முயற்சிகளை செய்து கொண்டு உன்னை சுற்றியுள்ள போலியான முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன். புரியவில்லையா? ஏன் உன்னை கேலியாக பேசினார்கள், உனக்கான மரியாதையும் கொடுக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும், கவலைப்படாதே. சுயமரியாதையை இழந்து அடித்தவரிடம் பணிந்து போகுவதற்கு என்றும் அவசியமில்லை. உன்னை மட்டும் புரிந்து கொண்டவர்கள் உன்னை சுற்றி இருந்தாலே போதுமானது. உன்னை சுற்றி குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் எப்பொழுதும் உனக்கான பாதையில் சென்று கொண்டே இரு. ஏனென்றால் உன்னுடைய துன்பத்திற்கு இவர்கள்தான் முக்கிய காரணம். எனவே இவர்களை விட்டு விலகியே இரு, கவனமாக பழகு. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக நடந்து. ஆகவே நான் சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கான நல்லதொரு உறவுகளை நான் வடிவமைத்து உனக்கு பாதையை காமிப்பேன். இப்போது மேலும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன். என்னவென்று தெரியுமா? சொல்லட்டுமா? நீ இரவு ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம். அது என்ன பொருள் தெரியுமா? இரவு ஒரே ஒரு பொருள், அது எப்போ வேணுமானாலும் தானம் கொடுக்கலாம். ஆனால் இதை இரவிலே கொடுத்தால் ரொம்ப விசேஷம். அது என்ன பொருள்? அன்னம். அதாவது அது நீ சாப்பிடக்கூடிய அந்த அன்னமானது நீ சாப்பிட்டு விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு பொருளை தட்டில் போட்டு சாப்பிட்டு மிச்சத்தை கொடுக்கக்கூடாது. பாத்திரத்தில் வைத்திருப்பதை எடுத்து கொடுக்க வேண்டும். இதை ஏன் முருகப்பெருமான் எனக்கு சொல்கிறார் என்று மட்டும் நீ கேட்காதே. பசி என்று வருபவர்களுக்கு அன்னத்தை தானமாக கொடுக்கலாம். நிச்சயமாக அன்னத்தை தானம் கொடுத்தால் உனக்கான கஷ்டம் எல்லாம் விலகி போய்விடும். ஆனால் இரவு இந்த அன்னத்தை தவிர வேறு எதையும் தானமாக கொடுக்கக்கூடாது. நாம் சொல்லவே. அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துக்களும் உனக்கு பறந்தோடி விடும். ஏனென்றால் நான் அவ்வளவு வலிமை வாய்ந்து என் செல்ல பிள்ளையை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும். சங்கடங்கள் வரும்போது மட்டும்தான் என்னை நினைக்கிறாய், அப்படித்தானே? ஏனென்றால் அப்போதுதானே உனக்கு சங்கடங்கள் எல்லாம் விலகும். உனக்கு தேவையான புத்தி அனைத்தும் நான் கொடுத்து உன்னை விடுதலை அடைய செய்து காத்து ரட்சிப்பேன். இதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள். இன்றைக்கு என்ன உணர்வில் இருக்கிறாயோ அதே உணர்வில் இருக்க பழகு. எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுகிறேன். என்னிடம் திடமான நம்பிக்கை ஒன்றை வைத்தாலே போதும், எல்லாம் தானாகவே கிடைக்கும் என்பதில் தளர்வடையாத நம்பிக்கை கொள். எல்லா விளைவுகளுக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு காரணம் உண்டு.
அந்த காரணங்கள் உனக்கு நன்மைகள் தருவதற்காக ஏற்பட்டது என்பதை முதலில் நம்பு. கண்ணீர் வழிந்து கன்னத்தில் கோடிடும் கால்கள் உன் சன்னதி நாடி வரும். உன்னை கண்டதும் நிம்மதி கூடி தேடி வரும், கோடி வரும் என் செல்லமே. முருகா முருகா என்று உன் தாழ்வணிந்த பின்னே உலகம்தான் மறக்கும் என்பவனை வினை தீர்க்கவே எம்மை நாடி வந்தாயோ குருவே. எம்மை தூயப்படுத்தி இப்பிறவி எடுத்து உலகுண்டோ என்று என் நாமத்தை முருகா முருகா என்று என்னை சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான நல்லதொரு பலனை இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு விதமாக ஆசீர்வதிப்பேன். அப்படி இருந்தும் சில நேரங்களில் முருகா என்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லையே, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள், உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை, அழுது புலம்பியதை கேட்டுக்கொண்டுதான் உன்னிடம் நான் இங்கு வந்துள்ளேன். இப்போதாவது நான் சொல்வதை இறுதி வரை கேளு. நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும். இப்போ போராடி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேதனைப்பட்டு விஷயத்தை நான் உனக்காக முடித்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். அந்த நல்ல நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது. இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காக என்றுதான் நீ அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிகிறதா என் செல்லமே? உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் இது. ஆகவே அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது, அதன் இறுதியில் உனக்கு எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கும். நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். நிச்சயமாக இன்று இரவில் நடக்கப் போகும் மாற்றத்தை நாளை நீ நிச்சயமாக உணர்வாய் என் செல்லமே. நீ பொறுமையோடு இருந்தீனா எல்லாமே கூடிய விரைவில் நிச்சயமாக திடீர் திருப்பமாக உன்னிடத்தில் வந்து சேரும். வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் அதை தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய். ஆகவே இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகத்தான் மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது உன் திருப்பு முனை காலமாகிவிட்டது. ஆகவே நாளை நிச்சயமாக நடக்கப் போகும் மாற்றத்தை நன்றாக உணர்வாய். உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு காத்திரு. மகிழவும் மனம் குளிரவும் செய்வாய் என் செல்லமே. உனக்கானதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டுவேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.